ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கத்திரிக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு 3 பெரிய பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டால் தான் இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். பாருங்கள், இப்போ எல்லா கத்திரிக்காயுமே நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அலசிட்டு நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் லேசாக அந்த மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி துளை போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மசாலாவெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ளர போகும். அதுக்காக இப்போ எல்லாத்துலேயுமே நல்லா நான் ஃபோக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு இந்த மாதிரி தூள் உப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உப்பு சேர்த்து இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயோட ஃபுல்லாக நம்ம அப்படியே தூவி விட்டுறலாம். 2 சைடும் தூவி விடணும். தூவி விட்டு லேசாக அந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி 2 சைடும். நம்ம கத்திரிக்காய் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈரத்துலேயே நல்லா இது ஒட்டிக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம தடவி விட்டுறலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஃபேனில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம மசாலா தடவுன இந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா எடுத்து அதில் வச்சிடலாம். இது ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் எடுத்துருக்க கத்திரிக்காய்க்கு 2 முட்டை போதும். இப்போ 2 முட்டையும் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதிலேயே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் இதே மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச இந்த முட்டையில் இந்த கத்திரிக்காய் மேலே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஒரு சைடு கொஞ்சம் நல்லா முட்டைக்கலவை வந்து இதோட நல்லா சேர்ந்து வெந்தோன்னே அடுத்த சைடு திருப்பி அதே மாதிரி முட்டைக்கலவை அந்த சைடு வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இந்த சைடும் நம்ம அந்த முட்டைக்கலவையை சேர்த்துடணும். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம முட்டையை சேர்த்துடணும். இது முட்டைன்றதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து வெந்த கத்திரிக்காய் தான். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், முட்டையை வச்சு ஒரு சுவையான கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுருக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.